வீக்கெண்ட் வந்தாச்சு. கோலாலம்பூர்ல எப்படி சீப்பா தண்ணி பிடிக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம எங்க போறோம்னா, இந்த ஸ்விம்மிங் பூல் தெரியுது இல்லையா? அதுக்கு பின்னால இருக்க அபார்ட்மெண்ட் தான் இப்போ போறோம். கம் லெட்ஸ் கோ. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்ம வாழ்ற வாழ்க்கை, ஃப்யூச்சருக்கு மெமரீஸா அமைஞ்சிரும். அந்த மெமரீஸ் எல்லாம் நம்ம தனியா இருக்கும்போது நெறையவே எட்டி பார்க்கும். அப்படி நான் தண்ணி பிடிக்க போம்போது எனக்கு எப்பவுமே வர மெமரி, சைல்ட்ஹுட் டேஸ்ல நாங்க தண்ணி பிடிக்க போறது தான். சேம் ஏஜ் பொண்ணுங்கலாம் ஒண்ணா சேர்ந்து பக்கத்து தெருவுக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். குடிக்கிற தண்ணி. ஏன்னா எங்க ஸ்ட்ரீட்ல குடிக்கிற தண்ணி வராது. ஏன்னா ஒரு 10, 11 வயசு தான் இருந்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு, விளையாடிட்டு போய் தண்ணி புடிச்சு வச்சுட்டோம்னா, அப்பா வந்து சைக்கிள்ல தண்ணி எடுத்துட்டு வந்துருவாரு. நான் ஏதாவது ஒரு குட்டி குடம் மட்டும் தூக்கிட்டு வருவேன். இப்ப எல்லாம் தலைகீழா மாறிப்போச்சு. எல்லா ஊர்லயும் அதே மினரல் வாட்டர். அப்பல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு தண்ணி கிடைக்கும்ல. எங்களுக்கு பாலாறு பக்கத்துல. ஸோ பாலாறு வாட்டர் கிடைக்கும். ஓகே. இப்ப நம்ம பிரசன்ட்டுக்கு வரலாம். இதுதான் நான் தண்ணி பிடிக்க வந்த வாட்டர் வெண்டிங் மெஷின். இந்த மெஷின் ரோட்லயே அங்கங்க வச்சிருப்பாங்க. பப்ளிக் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. எனக்கு பக்கத்துல இருக்க மெஷின் வந்து ரிப்பேரா இருக்கு. ஒரு 2 வீக்ஸா. அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து எடுத்துட்டு போறேன். 50 சென்னுக்கு வந்து 7.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்கலாம். நான் 2 கேன் எடுத்துட்டு வந்திருந்தேன். 80 சென்ட் யூஸ் பண்ணேன். 80 சென்ட்னா ரூ. 16. இதே நான் கடையில வாங்குறேன்னா, ஒரு கேனுக்கு 4 ரிங்கெட்ஸ் குடுத்துருக்கணும். அப்போ 8 ரிங்கெட்ஸ்னா அது ₹160. 160 எங்கே? 16 இங்கே. இப்ப இந்த கேன் எனக்கு ஒரு 1 வீக் வந்துரும். ஏன்னா ஆஃபீஸ் போம்போது ஆஃபீஸ்லேருந்து தண்ணி புடிச்சிட்டு வந்துருவேன். பெங்களூர் ஆஃபீஸ்ல இருக்கும்போதெல்லாம் பையனுங்க 2 லிட்டர் கேன் தூக்கிட்டு வருவானுங்க ஆஃபீஸ்லேருந்து தண்ணி புடிச்சிட்டு போறதுக்கு. என்னடா பண்றீங்க? அப்படின்ட்டு இருக்கும். பட் தென் இப்பதான் ரியலைஸ் பண்றேன். இந்த கேன்ஸ வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனா இத நான் ஒரு டம்பிளா கற்பனை பண்ணிட்டு ரோடெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே வீட்ட வந்து சேர்ந்துருவேன்.